ஸோ ஹலோ மக்களே, என் பேர் சர்வேஷ். இந்த வீடியோ நம்ம ப்ளூ ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைனை கேட்டுடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா, அரக்கோணத்தில் இருக்கிற நம்ம அசோக் செல்வன் டீமும் சாந்தனு டீமு செம்ம சண்டை. யாருக்குமே ஆகவே ஆகாது, அப்படி செம்ம சண்டை. ஸோ ஒரு கடத்துல அவங்க 2 பேரும் சேர்ற நிலைமை வந்துடுது. ஒரு மேட்சுக்கு போய் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியில் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் யாருன்னா ஆக்டிங் தான். அசோக் செல்வன், சாந்தனு செம ஆக்டிங். இப்போ அசோக் செல்வனுக்கு இப்போ வந்த போர் தொழில், வேற யாருப்பா சபாநாயகனு, இப்போ ப்ளூ ஸ்டாரு, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல அவர் நடிக்கிறாப்ல, செம்மையா இருக்கு. அது ஒரு ஆக்டிங்ல இந்த படத்துல வேற லெவல் இருக்கு. ஸோ அடுத்தது சாந்தனு சொல்லணும்னா, அவருக்கு முந்தின படம் இந்த முருங்கைக்காய் சிப்ஸு, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு கிரிஞ்சுத்தனமான ஒரு படமா எடுத்துட்டு இருந்தாரு. ஐயோ என்னையா அந்த மனுஷன் நல்ல படம் நடிப்பானா இல்லையா அப்படி கடைசியா அந்த ப்ளூ ஸ்டார் வந்துச்சு. ஸோ இந்த படத்துல மனுஷன் செம்மையா நடிச்சிருக்காப்புல. ஸோ அவரோட கெரியர் பெஸ்ட் படம்னே இந்த ப்ளூ ஸ்டார் சொல்லலாம். அப்படி சூப்பரா நடிச்சிருந்தாரு. ரொம்ப யதார்த்தமா அசோக் செல்வனும் அப்புறம் சாந்தனும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடான நல்ல ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் கீர்த்தி பாண்டியன் ஒரு ஓகேஷான ஒரு ஆவரேஜ் ஆக்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து கிரிக்கெட் சீன்ஸ் நம்ம சொல்லணும். கிரிக்கெட் சீன்ஸ், விளையாடுற சீன்ஸ், அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் சீன்ஸ் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சூப்பர் டாப் மேட்சா இருக்கு. ஹைலைட்டே இந்த சீன்ஸ் தான். செம்மையா இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், நம்ம விளையாடுற மாதிரி அப்படியே யதார்த்தமா எடுத்திருந்தாங்க. அந்த அரக்கோணத்துல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் எல்லாம் ரொம்ப, அந்த சீன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்புறம் மியூசிக் ரொம்ப ஒரு 2 பார்ட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேற பாட்டு ஒன்றும் பெருசா நல்லா இல்லை. அப்புறம் பிஜிஎம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப செம்மையா இருக்கு. பிஜிஎம்ஸ் ஆக்சுவலா பிஜிஎம் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாவே நான் சொல்லுவேன். செம்ம பிஜிஎம், அந்த கதைக்கு ஆப்டான ஒரு பிஜிஎம்மா தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிஜிஎம் இந்த படத்துல ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன்ல எப்படி ப்ரோ இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 10 minutes சலிப்பு தன்மையே இல்லாம டக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே இல்லை. சும்மா டக்கு ஒரு சீன் அடிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறோம், ஒரு ஒரு 2 செகண்ட் உள்ள, ஒரு 2 செகண்ட்குள்ளேயே அடிச்சு போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சீன்ஸ்ல அடிக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. 1 hour 10 minutes சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்தது இன்டர்வல், ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வல் வந்து செமையா இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட்டு இன்டர்வல் செமையா இருந்துச்சு. இன்டர்வல் தான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட் பாயிண்டே. செமையா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு யூஸ்வலான ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் ஸ்டோரி தான். பட் இந்த படத்துல ஜாதி மதத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஜாதி மதத்தை வந்து கரெக்டா அப்படி நம்ம ஜெயக்குமார் சார் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு சலிப்பு தன்மையே வராம அந்த கதை எப்படி நகரணும், ஸ்கிரீன் பிளே அந்த கதைக்கு எப்படி இருக்கணும், சும்மா அழகா அப்படியே இந்த ஸ்டோரி எப்படி நகருது, அந்த ஜேர்னியில் அப்படியே போய்கிட்டே இருக்கு ஸ்டோரி. நமக்கு சலிப்பு தன்மையே வரல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ இன்டர்வல் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு தோணுன பாசிட்டிவ். நெகட்டிவ்குள்ள போயிடலாம். இந்த படத்துல நெகட்டிவே செகண்ட் ஹாஃப் தான். இந்த படம் வந்து 2 hours 50 minutes செம்ம லென்த். செகண்ட் ஹாஃப்லலாம் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, கீர்த்தி பாண்டியன்லாம் சும்மா எல்லாம் வந்துகிட்டே போறாங்க. நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த படத்துல, அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்கும். கீர்த்தி பாண்டியன் வந்துருவாங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் குறையும், மேல போகும் குறையும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் மேல போகும் கீழே போகும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான் செகண்ட் ஹாஃப் இருக்கு. இன்னும் நல்லா எடுத்துருக்கணும். செகண்ட் ஹாஃப் செம்ம லேகா இருக்கு. ஒரு நிறைய அன்வான்டட் சீன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம் நீங்க. 250 minutesல ரொம்ப நீங்க 2 hours 50 minutes தான். ஸோ அது கொஞ்சம் கட்ரும் பண்ணி
கொஞ்சம் அது நல்லா இருந்திருக்கும். திரும்ப இது அந்த கதைக்கு கொஞ்சம் ஆப்டாவே இருந்திருக்கும். ஸோ அடுத்து ஒரு 2 வில்லன்ஸ் வருவாங்க. 2 வில்லன்ஸ். அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காவே இல்ல அந்த வில்லன்ஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கலாம். ரொம்ப சப்பையா எடுத்துட்டு போன மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம் வில்லன் ரோல. அப்புறம் முக்கியமா அந்த படம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் டெக்னிக்கலாவே ஸ்ட்ராங்கான படம் தான். சினிமாட்டோகிராஃபி அந்த செட்டப் ஒர்க்கு அப்புறம் அந்த அரக்கோணம்லாம் சத்தியமா வாய்ப்பே இல்லை. ரொம்ப அழகா டெக்னிக்கலா இந்த படம் ஸ்ட்ராங்கான படம். ஃபைனலா இந்த படம் நல்லா இருக்கா ப்ரோ, தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் மக்களே. ஒன்ஸ் வாட்சபிள் தான். நான் வந்து மூவி கிராண்ட் கொடுக்குற இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 7.5 அவுட் ஆஃப் 10. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.